அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா நமக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் அதிகமாக்கிறது. அன்னை மரியாளுடைய மகிமையிலே நமக்கும் பங்கு உண்டு என கெர்சன் என்று சொல்லுகிறவர் திருச்சபை பாரம்பரியத்திலிருந்து சொல்லுகிறார். அன்னை மரியாள் இயேசுவை போலவே ஒரு மரணத்தை தான் அவர் விரும்பினார். ஆனால் இயேசு உடலோடு ஆன்மாவோடு அன்னை மரியாளை எடுத்துக்கொள்ளப்படுகிற போது மரியாள் ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். நான் இப்போது விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது போல என் மீது அன்பும் பற்றும் கொண்ட என் பிள்ளைகளை நான் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அருளும் அதற்கு அதிகாரத்தையும் கேட்டிருக்கிறார். இயேசு அதை கொடுத்தார். அதனால தான் புனித தமியான், ரோமை புனித பிரான்சிஸ், இன்னும் சில புனிதர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஆகஸ்ட் 15 அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா அன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் உத்திரிக்க ஸ்தலத்திலிருந்து விடுதலை அடைந்து விண்ணகத்துக்கு செல்லுகிறார்கள். நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வியிலும் 966வது எண் சொல்லுகிறது, கடவுளையே கருத்தாங்கிய அன்னை மரியாள் தன்னுடைய ஜெபத்தினால் இறந்து போன ஆன்மாக்கள் விடுவிக்கப்படுவதற்கு பேருதவி செய்வார். புனித பீட்டர் தமியான் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாரு. மொராசியோ அப்படிங்கிற ஒரு பெண் இறந்து போனாங்க. இறந்து போன அந்த பெண் அவருடைய ஞான தாய்க்கு அவருடைய ஆன்மா தோன்றி அந்த ஆன்மா பேசுது. அந்த பெண் சொல்கிறாள், ஆகஸ்ட் 15 விண்ணேற்பு திருவிழா அன்றைக்கு நான் உத்திரிக்க நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நான் விண்ணகம் சென்றேன். நான் மட்டுமல்ல, என்னோடு பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்கள், இன்னும் சொல்ல போனால் ரோமாபுரியின் மக்கள் தொகையை விட அதிகமான ஆன்மாக்கள் இந்த நாளிலே விடுவிக்கப்பட்டு விண்ணகத்துக்கு சென்றோம் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அது மட்டுமல்ல, அருட்தந்தை யுசோபியோஸ் என்பவர் புனித டோமினிக் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார். அரகோனா அப்படிங்கிற நகரில் அலெக்சாண்ட்ராங்கிற ஒரு பெண் இருக்கிறாள். இளம் வயது அழகான பெண், கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவள். எனவே 2 இளைஞர்கள் அவளை காதலிக்கிறார்கள். இந்த காதலில் 2 பேருக்கிடையில் போட்டி வந்து அது சண்டையாகி இவன் அவனை வெட்ட அவன் இவனை வெட்ட 2 பேரும் செத்து போகிறாங்க. இப்போ இந்த 2 பையங்க வீட்டுக்காரங்களும் இவ தானே நம்முடைய பிள்ளைகள் சாகிறதுக்கு காரணம் சொல்லி அவங்க 2 வீட்டுக்காரங்களும் சேர்ந்து இந்த பொண்ணை கொன்னுறாங்க. கொன்னுட்டு தலையை வெட்டி ஒரு கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டாங்க. புனித டோமினிக் அந்த வழியாக போகிறாரு. போகும்போது அவர் தூய ஆவியால் தூண்டப்பட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே, அலெக்சாண்ட்ரா நீ வெளியே வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வெட்டப்பட்ட தலை அந்த கிணத்துக்குள்ளேருந்து வந்து அந்த மேலே இருக்கிற சோகத்தில் அப்படி உட்கார்ந்துருக்குது. அந்த அலெக்சாண்ட்ராவினுடைய ஆன்மா புனித டோமினிக்கிட்ட பாவ சங்கீர்த்தனத்தை கேட்குது. பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறுகிறது. அது மட்டுமில்ல, புனித டோமினிக் அவளுக்கு நற்கருணை கொடுக்கிறார். சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று இந்த அற்புதத்தை பார்த்துட்டு நிற்கிறாங்க. நற்கருணை வாங்கிவிட்டாள். உடனே டோமினிக் கேட்குறாரு அந்த பெண்ணிட்ட, இப்போ நீ சொல்லு, எப்படி உனக்கு மட்டும் இந்த அருள் கிடச்சிது அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ தான் அவள் சொல்கிறா, நான் சாகுற போது சாவான பாவத்திலே நான் செத்து போனேன், அருள் இழந்த நிலையில் நான் செத்து போனேன். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்வேன். அந்த ஜெபமாலை பக்தி தான், அன்னை மரியாள் மீது நான் கொண்டிருந்த பற்று தான் நான் இறந்து 2 நாட்கள் ஆகியும் இந்த நாளிலே நான் பாவ சங்கீர்த்தனத்துக்காக நற்கருணையாக்காக மரியாள் எனக்கு இந்த அருளை கொடுத்து நான் இன்றைக்கு அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு ஜெபமாலை அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கிற அன்பும் பற்றும் நமக்கு மண்ணகத்திலும் விண்ணகத்திலும் ஆசையை பெற்றுக்கொள்கிறது. மரியாள் அவரோடு கூட பிள்ளைகளை அழைத்து செல்கிறார். புனித தெரசாள் ஒரு காட்சி காண்கிறார்.
அந்த காட்சியில் பார்க்கிறார், உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபமாலை சொல்லுகிற போது அந்த ஆன்மாக்கள் மீது குளிர்ந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிறது, அவர்களுடைய வேதனை தணிந்து போகிறது. இந்த ஜெபமாலையினால் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு ஆறுதலும் கிடைக்கிறது, அவர்களுக்கு விடுதலையும் கிடைக்கிறது. அதனால தான் புனித 5 காய பியோ ஒருத்தர் ஜெபமாலையை கொடுத்துட்டு சொன்னார், ஜெபமாலை சொல்லுங்க, லெட் அஸ் எம்ப்டி த பர்கட்ரி அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொல்லக்கூடிய ஜெபமாலையினால் உத்திரிக்க ஸ்தலத்தை காலி பண்ணுவோம். என்ன நம்பிக்கை பாருங்கள், என்ன நம்பிக்கை, என்ன தாகம் பாருங்கள். உத்தரிக்க ஸ்தலத்தை காலி பண்ணுவோம். நம்ம ஜெபமாலை சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு நம்பிக்கை உறுதி இருந்தால் போதுங்க, இந்த ஊரில் எல்லாரையும் மனமாற்றுவோம். இந்த புனித பியோவுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை மன உறுதி இருந்தால் இந்த மண்ணிலும் விண்ணிலும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்கள். உத்தரிக்க ஸ்தலத்தையே காலி பண்ணிடுவோங்கிறார் பாருங்கள். அந்த ஜெபமாலைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. ஏன்னா ஜெபமாலையில் 7 முடிச்சுகள் இருக்குது. அந்த 7 முடிச்சுக்களும் 7 அருட்சாதனங்களை குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஜெபமாலையில் 3 மணிகள் இருக்கிறது. நம்ம ஜெபமாலை சொல்லும் போதே அதை சொல்கிறோம் ஏற்கனவே, தந்தை மகன் தூய ஆவியானவர் வழியாக தான் நம்ம சொல்கிறோம்.